ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல் ஒர்க்ஸ். நான் உங்கள் லலிதா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், மணி பிளான்ட் டெக்கரேட்டம் தான் பார்க்க போகிறோம். ஸோ மணி பிளான்ட்டில் டெக்கரேட்டம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் மணி பிளான்ட்டில் எப்படி வெட்டுறோன்னு பார்த்து அதே மாதிரி சேம் நீங்களும் வெட்டிக்கோங்க. லீஃபு ரூட்டும் கீழே கீழே வரணும். சென்டில் அந்த ஸ்டெம் இருக்கும்ல, அந்த ஸ்டெம் வேண்டாம். நான் காற்று பாருங்க, அதுதான் நம்மளுக்கு வேண்டாம். சும்மா ஸ்டெம் எடுத்துக்கலாம். ஸோ ட்ரெயின் சவுண்டு வரும், அது கொஞ்சம் பொறுத்தவங்க எதுவும் பண்ண முடியாது. ரொம்ப டேக் எடுத்துகிட்டேன். ஸோ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து அதை நான் காட்டுற மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. கத்தி வச்சு கட் பண்ணலாம், சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணலாம். பார்த்து க்ளீனாக கட் பண்ணுங்க. இப்போ அந்த சைடில் மார்க் இருக்கும்ல, அதுக்கு மேலே கீழே வந்திருக்கோம், அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் பாட்டிலில் ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். ஒரு சைடு 3 ஹோல்ஸ் மாதிரி. அந்த ஹோல்ஸில் நம்ம கட் பண்ணி வச்ச மணி பிளான்ட்டை நான் எப்படி போட்டுறோன்னா அதே மாதிரி நீங்களும் பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண, எல்லாம் ரூட்டு உடஞ்சிட்டு போயிடும். நீங்கள் ஏதாச்சும் மட்டு, நீங்கள் என்ன மட் வச்சு நீங்கள் இதுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஃபில் பண்ணிட்டு மேலே நம்ம வாட்டர் பாட்டில் மூடி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே கவுத்து போடணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கவுத்து போட்டு அதுக்கு மேலே நீங்கள் பாதி மண் கீழே சைடில் போட்டு ஃபஸ்ட்டு, அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் பாதி மண் உள்ளே போடணும். இல்லை, நான் ஆல்ரெடி கொஞ்சம் மண் போட்டுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் மண் அதில் போடணும். அப்போ நம்ம கட் பண்ணி வச்ச மணி பிளான்ட் அதுக்குள்ளே போட்டு திருப்பி நம்ம மட்டு போடணும். தெரியுது நினைக்கிறேன், அந்த மாதிரி பார்த்து மட்டு போட்டுக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று அட்டாச் ஆகிற மாதிரி வைக்காதீங்க. கொஞ்சம் 1 இன்ச்சு டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி வைங்க. அப்போ தான் ரூட்ஸ் எல்லாம் போகும்போது வளரப்போ நல்லாயிருக்கும். ஸோ திருப்பி அதுக்கு மேலே நீங்கள் மட்டு போட்டு தண்ணி ஊற்றி வச்சிடணும். இப்போ நீங்கள் வாட்டர் ஊற்றினா எந்த வாட்டர் வந்துச்சு நீங்கள் ஊற்றிக்கலாம், எது வந்துச்சு ஊற்றிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் க்ளீன் வாட்டராக தான் இருக்கணும். சால்ட் வாட்டர் கூட ஊற்றிக்கலாம், ஆனால் பட் க்ளீன் வாட்டர். தண்ணி ஊற்றப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க, ஏன்னா இப்போ பார்த்து நீங்களே பாருங்கள். கவனிங்க, அப்படியே பாருங்க. தண்ணி ஊற்றுறேன்னா மீன்ஸ் அந்த சைடில் கீழே தண்ணி ஊற்றணும்ல, அப்போ ஊற்றப்போ அப்போ கீழே வந்துச்சு. எப்படியோ நான் பிடிச்சிருந்தாலும் சரி, இல்லைன்னா போயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மணி பிளான்ட் டெக்கோ ரெடி ஆகிடுச்சு.